ஏன் காப்பாத்த துடிக்கிறாங்க? அந்த பையன் என்ன பாவம் பண்ணா? அவன் பொண்ணை லவ் பண்ணது பாவமா? அவங்க 2 பேரும் ஊர் சுத்துறது பாவமா? ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒன்னா கேக் வெட்டி சாப்பிட்டது பாவமா? இருமணமும் ஒத்து போகும்போது 2 பேரும் பேரண்ட்ஸ் ஒத்து போயிருக்க வேண்டியதானே? அப்படி இல்லைன்னு சொன்னா பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? கொலைதான் நியாயம்னு சொல்லி அதை ஆவணப்படுகொலை செஞ்சா என்ன நியாயம்? இதுக்கு அதிகாரிகள் ஏன் உடந்தையா இருக்காங்க? இமிடியேட்லா ஏன் கைது பண்ண மாட்டாங்க? அதான மக்களும் கேட்கிறாங்க, நாங்களும் கேட்கிறோம். கைது பண்ணாலும் உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க சத்தம் பண்ணோம், விசாரிச்சுக்கிட்டு எப்போ விசாரிச்சு எப்போ முடிக்க போறீங்க? சார், தனி சட்டம் எந்த சட்டம் போட்டாலும் திட்டம் போட்டு கொலை பண்றோம் பண்ணிட்டு தான் இருப்பான். சட்டத்தை அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, காவல்துறையும் சரி, கரெக்டா அதை சரியான செவ்வன செய்தால் இந்த மாதிரி நிலை ஏற்படாதுன்னு நான் சொல்றேன். சார் வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல படிச்ச ஒரு பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. இருந்தாலும் அவருடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. நீங்க ஒரு அரசியல் தலைவரா பல ஆண்டுகளாக இந்த களத்துல பயணிக்கிறீங்க. இதை கேட்கும் போது எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? இது வேதனைக்குரிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்ச பையன், நல்ல படிச்ச பையன், அந்த பொண்ணோட ரொம்ப ஆண்டுகளாவே அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இது வீட்டுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறதெல்லாம் பொய்யான கருத்து, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஆணவ கொலை, ஜாதி ரீதியான படுகொலை என்பதுதான் நாங்க தெளிவா சொல்றோம். இதுல அந்த பையன் கவினை மர்டர் பண்ண உடனே 10ஆம் நிமிஷத்துல அவங்களுடைய ஃபாதர் அந்த ஸ்பாட்டுக்கு வராது. ஏன்னா இவன் ஒரு போன் பண்றான் அவங்க அப்பாவுக்கு, நான் அவனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி. உடனே அவர் 10ஆம் நிமிஷத்துல அவரு போலீஸ் அரசியாவும் இருக்கிறதுனால உடனே போலீஸ் தவறு சொல்லி என் பையன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே போலீஸ் திருப்பிலாம் உங்களுக்கு நாம செய்யணும், நாங்க தான் ஓடி போய் சொல்லி பிடிச்சோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதிட்டாங்க. நடந்த இன்சிடென்ட் இதுதான். ஆனா எங்களுடைய ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, இவன் கொலையை பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணான்னு சொன்னா, அப்ப அவங்க பேரண்ட்ஸ் சொல்லாம இவன் மர்டர் பண்ணிருக்க வாய்ப்பு எங்களுடைய கருத்து, இதெல்லாம் மக்களுடைய கருத்து. ஏன் இன்னும் அந்த அதிகாரிகளை கைது பண்ணதுக்கு ஏன் தயங்குது போலீஸ்ன்னு சொன்னா, அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க காவல்துறையில ரிசர்வ்ல இருக்கிறாங்க, அதிகாரியா இருக்கிறாங்க. அதனால போலீஸுக்கு கெட்ட பேர் வருமைங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை கைது பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு நாங்க எப்படி அரெஸ்ட் பண்ணது யோசிச்சுட்டு இருக்காங்க. இது தவறுன்னு சொல்றேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் காவல்துறைகள் தவறுக்கு மேல தவறு பண்றாங்கிற மெசேஜ் நியூஸ் எல்லாம் உலகம் பூரா பரவிட்டு, அது தமிழ்நாட்டுல அதிகமா கொலைகள் காவல்துறையால தான் நடக்குதுங்கிறத நம்ம சமீபத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைகள் இடைநிலை இது முழுமையான ஆணவ கொலை, ஜாதி வெறியில நடந்த கொலை. இதுதான் உண்மை. தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் அதற்கான எதிர்ப்பு, கண்டனங்கள் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கொலைகள் மறுபடியும் நடக்கதான் செய்யுது. என்ன சார் காரணம்? என்னதான் நடக்குது அங்க? ஒண்ணும் இல்ல, அவர் சட்டத்தை வச்சுக்கிட்டு தவறா பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எண்ணமும் மக்களுடைய எண்ணமும் அதுதான். இன்னைக்கு நேற்று கவின் கொலையை 2 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணியிருந்தான்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணது, மக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடிய நிலை என்னன்னு சொன்னா, அந்த அதிகாரிகளை கைது பண்ணதுக்கு இவங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கு? எதனால கைது பண்ண மாட்டேங்க? எஃப்ஐஆர் போட்டோம், சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பையன் மர்டர் பண்ண உடனே முதல் மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு தான் பேசுறான். அவங்க அப்பாவுக்கு பேசுறப்ப அவங்க அப்பா தான் அவனை சரண்டர் பண்றாரு. அவன் தான் அவங்க அப்பாவும் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தானே வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி அந்த பையனை மர்டர் பண்ணிக்கணும். அந்த பையன் அந்த பொண்ணோட இருந்த வீடியோ ஃபுல்லா வெளியில வைரலா வந்திருக்கு. அவன் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சது, 2 பேரும் கேக் வெட்டி கொண்டாடினது, அவன் மோதிர கை மாத்துறது எல்லாமே வெளியில வந்துச்சு. எல்லாம் அப்டேட் ஆகி வெளியில வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் திட்டமிட்டு ஒரு ஆணவ கொலை செய்யணும்? ஜாதி ரீதியான கொலை தான் இது தவிர மற்றபடி எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. ஜாதி வெளியில நடந்த கொலை தான் இது. ஏன் இன்னும் காவல்துறையினர் கைது செய்யப்படலைன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க? அது நாங்க அவங்க எஃப்ஐஆர் போட்டீங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க, எஃப்ஐஆர்ல சேருங்கிறோம். எஃப்ஐஆர் போட்டீங்க, ஆனா அந்த அக்யூஸ்டா செக்யூர் பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா அந்த எஸ்ஐ அவர் எஸ்ஐயா இருக்காரா, அவங்க ஒரு பிசினஸ் எஸ்ஐயா இருக்காங்கன்னு சொல்லி தகவல். அவங்க ரிசர்வ்ல இருக்காங்க, அவங்க அதிகாரியா இருக்கிறதுனால இவங்க தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம். ஏன் அரெஸ்ட் பண்ண வேண்டிய எல்லாம் சட்டம் எல்லாரும் கொண்டு தானே, காவல்துறை அதிகாரிக்கு ஒரு சட்டமா? அவன் பையன் கொலை பண்ணான்னு சொல்லி அவருக்கு தெரியாம சொல்லி காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியாம நடந்துச்சு, அவங்க தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்தோ, அவங்க குடும்பத்துடைய இன்வால்மெண்ட்ல தான் நடந்திருக்குன்னு எங்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. அதனால உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுங்கள. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு புரியல. எதனால அவர் கைது பண்ணது பயப்படுறாங்கன்னு தெரியல.
அப்ப ஹை லெவல் இன்ஃபுளுன்ஸ் ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற கேள்விக்குரிய மக்கள் கேட்கிறாங்க. அதைத்தான் நானும் கேட்கிறேன். கொல்லப்பட்ட கவினுடைய குடும்ப சூழல் பார்க்கும்போது அவர் பொருளாதார ரீதியில ஒரு முன்னேறிய இடத்துல இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. இப்படியான ஒரு சூழல்ல இருந்து வந்த பிறகும் கூட அவருடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன சார்? அதான் நானே சொல்றேன்ல, இது ஒரு சில குக்கிராமங்கள்ல ஜாதி வெறி இருக்கத்தான் சரி, இல்லைன்னா முழுமையா மாறிட்டு சொன்னா நிச்சயமா இல்ல. இந்த மாதிரி இடியட்ஸ் தேவையில்லாத ஒரு கொலை. அவங்க 2 லவ் பண்ணா மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். அப்படிலாம் டீசெண்டா அவங்க ஃபேமிலிக்குள்ள பேசி அவங்களுக்குள்ள தீர்த்துக்கணும். ரொம்ப வருஷமா 2 பேரும் தெய்வீக காதல் மாதிரி 2 பேரும் காதல் பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியாவும் ஒன்னா சுத்திட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. இது இப்ப செய்ய வேண்டிய நெசசிட்டி என்னங்கிறது அவங்க அப்பா அம்மா தான், அந்த பையனுடைய அப்பா அம்மா, அது கொலை செய்யறவருடைய அப்பா அம்மா தான் பதில் சொல்லணும். அவங்க ஏன் கொலை செய்ய சொன்னாங்க, இந்த பையன் போய் எதுக்கு செஞ்சான், அதுக்கு ஒரு விசாரிக்கும் போது நான் ஒரு தகவல் சொன்னாங்க, அவன் கஞ்சா போயில போய் செஞ்சுட்டான். கஞ்சா போயில செஞ்சுட்டான்னு சொன்னா பேரண்ட்ஸ் சொல்லாம செஞ்சிருப்பானா? என்னுடைய கேள்வி அதுதான். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மக்களுடைய கேள்வி மட்டுமல்ல, அங்க இருக்கிற கிராமத்து வில்லேஜ் பீப்புள்ஸ் கேள்வி இதுதான். எப்படி கொலை பண்ணா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம செஞ்சிருக்க வாய்ப்பு. நீண்ட நாள் காதல் இது, இன்னைக்கு உள்ள காதல் அல்ல. அப்ப இது தவறு வேணுக்குன்னே பிளான் பண்ணி ஜாதி ரீதியான கொலை என்பதுதான் எங்களுடைய வாதம். அதனால உடனடியா அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணுங்கிறதா எங்களுடைய கேள்வி. இப்ப அரசு தரப்புல என்ன சொல்றாங்க சார்? நீங்க கேட்கும் போது இப்ப உங்களை போன்ற தலைவர்கள் பேசியிருப்பீங்க, கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் சைட்ல கோயிங் ஆன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விசாரிச்சல உள்ள அவங்க 2 பேரும் கொலையில சம்பந்தப்படல அப்படின்னு ஒரு தவறான செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. கொலையில தவறா எஃப்ஐஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க, சஸ்பெண்ட் பண்ணி விசாரணைக்கு ரிமாண்ட் பண்ணி விசாரணை பண்ண வேண்டியதானே? கஸ்டடி எடுத்து. 2க்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ரிமாண்ட் பண்ணிட்டு கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டியதானே? எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு அதை ரிவோக் பண்ணதுக்காக வேண்டி, அதை எம்எஃப் பண்ணதுக்காக வேண்டி ட்ரை பண்றாங்க. இதுதான் எங்களுடைய எண்ணம் மட்டும் இல்ல, இதுதான் உண்மையான நிலை. அதிகாரிகள் அவர்களை கைது செய்யறதுக்கு தயங்குறார்கள். அதுக்கு காரணம் என்பது அவங்க அதிகாரி தான் சொல்லணும், நாங்க சொல்ல முடியாதுல்ல. இனி ஒரு கொலை இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யப்படணும்? அரசு தரப்புல இருந்து வேற என்ன விஷயங்கள் கொண்டு வரப்படும் நினைக்கிறீங்க? சட்டத்தின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற நிலை ஏற்பட்டால் இந்த கொலைகள் நடக்காது. ஆளுக்கு ஒரு நீதியும் சட்டத்தையும் கையில் எடுக்கிறாங்க. அதிகாரி என்றால் ஒரு சட்டம், ஏழை மக்கள் என்றால் சட்டம் என்பது திட்டமிட்டு நடந்துகிட்டே இருக்குது. யாரா இருந்தாலும் சட்டம் சமம் தான் என்ற நிலையை என்றைக்கு அந்த சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ சட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ செயல்படுறாங்களோ அப்பதான் அந்த கொலைகள்லாம் நடக்காதுன்னு நான் சொல்றேன். இந்த தவறுங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறை மேலதான் இருக்கா? அவங்க தான் இந்த இடத்துல தோல்வி அடைகிறாங்களா? ஆமா, ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போனது இவங்களுக்கு என்ன தயக்கம்? வெட்டியாச்சு, அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்க அப்பா அம்மா மேல எஃப்ஐஆர் போட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணீங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு என்ன தயக்கம்? அவன் அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்படிதான் சட்டம் நடந்துகிட்டு இருக்கா? எத்தனை பேர் மேல பொய் வழக்கு போடுறீங்க? ஏன் என் மேல கூட நீங்க பொய் வழக்கு போட்ட வழக்கு தானே? எல்லாம் ஒண்ணு, பொய் வழக்கம் நியாயமோ விசாரிச்சு போடுங்க. ஆனால் இன்னைக்கு அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டோம், ஆனா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இது என்ன சார் நியாயம்? கைது பண்ணி நீங்க விசாரிக்க வேண்டியது, கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டு அவங்க கஸ்டடி எடுத்து விசாரிங்க. இந்த கேஸை சொதப்புவதற்காக காவல்துறை திட்டம் போடுது என்பது எங்களுடைய எண்ணம். அது காவல்துறை நீ தவறா பயன்படுத்தக்கூடாது. இதைத்தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான்பாடின்னு சொல்றான். அந்த பக்கம் இருக்கிறவங்க காவல்துறையில இருக்காங்க, காவல்துறை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தனம் இருக்கா, இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா காவல்துறைக்கு? இதுதான் காரணம். அவங்க காவல்துறை அதிகாரிகள் சப்மிட் பண்ண எஸ்எஸ்ஐ சொல்றாங்க. அதனாலதான் காவல்துறை கைது பண்ணா நமக்கு நாளைக்கு அசிங்கமா போகுங்கிற பிஸ்டேஜ் இஷ்யூ பாக்குறாங்க. இதுதான் உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இன்னொரு குற்றச்சாட்டும் வரும். காவல்துறையை சேர்ந்த சிலருக்கு அவங்களுக்கே ஜாதிய ரீதியான கண்ணோட்டங்கள்லாம் இருக்கு, அந்த பார்வையில பார்க்கும்போது அவங்களும் பயாஸ்டா நடந்துக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இந்த விஷயத்துல அப்படியேதான் நடந்திருக்கா? ஏன் இல்ல, நம்ம ரிசர்வ் லைன்ல போய் பாருங்க. தேவர் சைடுல ஒரு சைடு இருப்பாங்க, எஸ்சி சைடுல ஒரு சைடுல இருப்பாங்க, தேவேந்திரர்கள் ஒரு சைடு இருப்பாங்க. இன்னைக்கு கூட போய் நீங்க மீடியா தானே போய் சர்வே பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் மிக்ஸா இருக்காங்களான்னு பாருங்களேன். அவங்கவுங்க தனி அட்ரஸ் கொடுத்து தனித்தனியா வச்சிருக்காங்களா? இது எப்படி பாருங்க. இப்பவும் இருக்கு சார் தமிழ்நாட்டுல, அது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சார். ஏஆர்ல ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பிளாக் கொடுத்துருக்காங்க. காவல்துறைக்குள்ளேயே அப்படி இருக்கும்போது ஒரு பிரிவு வரதான செய்யும். காவல்துறைக்குள்ளேயே இப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா 100% இருக்கு சார். சில அதிகாரிகள், எல்லா அதிகாரியும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில அதிகாரி சாதி வரியோடய செயல்படுறாங்க, இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா இன்னொரு சமுதாயத்துக்கு ஒண்ணு வைக்க கூடாதுல்ல. எல்லாரும் பாரபட்சம் நம்மளால நடக்கணும். அதிகாரிகளால கைது பண்ண மாட்டோம்னா என்ன அர்த்தம்? தப்பா இல்லையா? கைது பண்ணுறவங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது?
ஏன் காப்பாத்த துடிக்கிறாங்க? அந்த பையன் என்ன பாவம் பண்ணா? அவன் பொண்ணை லவ் பண்ணது பாவமா? அவங்க 2 பேரும் ஊர் சுத்துறது பாவமா? ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒன்னா கேக் வெட்டி சாப்பிட்டது பாவமா? இருமணமும் ஒத்து போகும்போது 2 பேரும் பேரண்ட்ஸ் ஒத்து போயிருக்க வேண்டியதானே? அப்படி இல்லைன்னு சொன்னா பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? கொலைதான் நியாயம்னு சொல்லி அதை ஆவணப்படுகொலை செஞ்சா என்ன நியாயம்? இங்க அதிகாரிகள் ஏன் உடந்தையா இருக்காங்க? இமிடியேட்லா ஏன் கைது பண்ண மாட்டேங்காங்க? அதான மக்களும் கேட்கிறாங்க, நாங்களும் கேட்கிறோம். கைது பண்ணாலும் உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், விசாரிச்சுக்கிறோம். எப்போ விசாரிச்சு எப்போ முடிக்க போறீங்க? ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. சட்டமன்றத்திலையும் அதை பத்தி பேசினாங்க. ஆனா சட்டமா அது வரல. தமிழக அரசு ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு இது தொடர்பா, இதையெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கான சட்டங்கள் இருக்கும்போது இதுக்குன்னு தனி சட்டம் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? தனி சட்டம் எந்த சட்டம் போட்டாலும் திட்டம் போட்டு கொலை பண்றோம் பண்ணிட்டு தான் இருப்பான். சட்டத்தை அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, காவல்துறையும் சரி, கரெக்டா அதை சரியான செவ்வான செய்தால் இந்த மாதிரி நிலை ஏற்படாதுன்னு நான் சொல்றேன். உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? நீங்களும் அந்த மாதிரி சட்டம் வேணும்னு கேக்குறீங்களா? சட்டம் என்பதை வைப்பது முக்கியமல்ல, மக்கள் திருந்த வேண்டும். இனிமேலும் ஆவண கொலை நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் எங்கேயுமே நடக்கக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இருவர் மனம் ஒத்து போயின்னா நான் காதல் திருமணத்தை ஆதரிக்கிறவன் தான். தமிழக மக்கள் முன்னேற்றம் காதல் திருமணத்தை ஆதரிக்கிறேன். அதனால் சமத்துவம் பெருமை தவிர மற்றபடி சீர்குலைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இது அங்க இருக்கிற பெண்ணை வளர்த்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையை வளர்த்தவர்களாக இருந்தாலும் சரி, புரிந்து நடந்து கொண்டால் எந்த ஒரு ஆணவ கொலையும் தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு அமைதி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம திருப்புவனத்துல அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்கும் போது எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் கண்டிச்சாங்க. ஆனா கவின் இன்னைக்கு இறந்த பிறகு அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு சில கட்சிகள் இன்னும் வாயை திறந்து பேசவே இல்லை. அதுக்கு காரணம் சாதி சார். இந்த சமுதாயத்துக்கு சொன்னோம்னா அந்த சமுதாயம் ஓட்டு போடாது, அந்த சமுதாயத்துக்கு ஓட்டு போடாது, அந்த சமுதாயத்தை பத்தி பேச இந்த சமுதாயம் ஓட்டு போடாத கால் பிடிச்சுதான் அவங்க தயங்குறாங்க. இதான் உண்மை. நீங்க அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏல பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட இதை பத்தி பேசல. அது அவரை தான் நீங்க கேட்கணும். ஏன் பேசல நீங்க கேளுங்க. நாங்க சொல்லிட்டோம், நீங்க கேளுங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கேளுங்க. எங்களை கேட்கிற மாதிரி அவங்களே கேளுங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும். பிரதான அரசியல் கட்சிகள் இப்படி அமைதியா இருக்கிறது சரியா? சமூகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு பார்க்கும்போது ஒரு சில இஷ்யூல கருத்து சொல்றாங்க, ஒரு சில பிரச்சனைகள்ல அமைதியா இருப்பது எந்த வகையில நியாயமா இருக்கும்? ஜாதி ரீதியான பாரபட்சம் இருக்குன்னு அர்த்தம். இதான் உண்மை. அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? சாயங்காலம் போய் பார்க்க போறேன். பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் அந்த இறந்து போன குடும்பத்தெல்லாம் பார்த்து துக்கம் விசாரிச்சு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற மேல் நடவடிக்கை என்ன செய்யலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணதுக்கு போறேன். இன்று போறேன். போராட்டம் ஒருவேளை அறிவிக்கிற பட்சத்துல அந்த போராட்ட காலத்துல நீங்க மட்டும் இருப்பீங்களா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த எல்லா தலைவர்களும் பங்கேற்பாங்களா? அத போய் பார்த்தாதான் தெரியும். அங்குள்ள சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. ஊர் மக்கள், அங்க கிராம மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா தகவல் வந்துகிட்டு இருக்கு. நான் நேரடியா போனாதான் என்னால சொல்ல முடியும். இப்ப இந்த களத்துக்கே பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொல்ல போகும்போது தனித்தனியா தான் எல்லா தலைவர்களும் போராட்டங்களை அறிவிக்கிறீங்க, தனியா போய் ஆறுதல் சொல்றீங்க. அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இனி இப்படி ஒரு பிரச்சனை வராம இருக்கணுன்றதுக்காக முயற்சிகளை ஏன் மேற்கொள்ளல? நியாயத்துக்காக அவங்கவுங்க கருத்துக்களை அவங்கவுங்க பதிவிடுறாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. எல்லாம் சேர்ந்துதான் போகணும்னு அவசியம் இல்லையே. நியாயத்துக்காக அந்த பையன் கவினுடைய கொலைக்கு நியாயத்துக்காக அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த தலைவர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒன்றும் தவறு இல்லையே. எல்லாம் சேரணும்னு அவசியம் இல்லையே. தமிழக அரசுக்கு இறுதியா என்ன கோரிக்கை முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது தமிழக அரசு ஏன் அமைதியா இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அது மாண்புமிகு முதலமைச்சர் தான் இதை பார்க்கணும். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுல இருந்து பக்கத்துல இருக்கிற மந்திரிகள் இருந்து யாருமே பார்க்கல. என்ன இருந்து விசாரிக்கவும் இல்லை. அதிகாரிகள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அரசு அதிகாரிகளோ அரசுல இருக்கவங்களோ யாருமே போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை. அந்த அதிகாரிகள் ஏன் அப்படி மௌனமா இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. இது போன்ற இழிநிலைகள் எங்கும் நடைபெறக்கூடாது. எல்லாரும் மறுமணம் செய்வதால் தவறில்லை. கலப்பு திருமணத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. ஆணவ கொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி சார். நன்றி.